திருச்சிற்றம்பலம். தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நாம் காலை அமர்வில் தேநீரிடுவதற்கு முன்பாக சிவஞான போதம் என்கிற நூல் தனித்தமிழ் நூல் என்ற கருத்திலும், இந்த நூலை நமக்கு தந்திருக்கின்ற மெய்கண்ட தேவநாயனாருடைய அருள் வரலாற்றையும் சிந்தித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக பாயிரம் என்ற வகையில் சிறப்பு பாயிரத்தில் இந்த நூலை தந்திருப்பவர் மெய்கண்ட தேவநாயனார், திருவெண்ணைநல்லூரில் அவதரித்தவர். இந்த நூலுக்குரிய எல்லை என்பது தமிழ் கூறுகிற நல்லுலகம் என்கிற எல்லையும் உடையது அப்படிங்கிறது. இந்த நூல் பயன் என்ன அப்படின்னு கேட்டால், பிறப்பை கடிந்து இறைவன் அருளை பெறுவதற்குரிய நூலாக இருப்பது. அந்த நூலை தந்திருப்பவர் தவ ஞானியாக இருப்பவர். அவருடைய திருவடியை நாம் தலைமீது வைத்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை நம்ம பார்த்துருக்குறோம். இனி நூலுக்குள்ளே செல்லுகிற பொழுது அடுத்திருப்பது கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து அப்படின்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா, ஒரு நூலில் கடவுள் வாழ்த்து என்பது 3 வகையில் அமையலாம். ஒன்று வாழ்த்து அப்படின்னே சொல்வது, இன்னொரு வணக்கம் என்கிற பொருளை சொல்வது, மூன்றாவதாக பொருள் நிலைகளை எடுத்து சொல்வதாக அமைவது. அதாவது பொருள் இயல்பு உரைத்தல் அப்படின்னு பேர். இப்போ உதாரணத்துக்கு பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அப்போ அந்த கடவுள் வாழ்த்து வணக்கம் என்கிற பொருள் அமைஞ்சிருச்சு. 3ல் வணக்கத்தில் அமைந்தது. முன்ன சொன்ன வாழ்த்துன்னு இருக்குது பாருங்கள். இப்போ மாமழை போற்றுதும் மாமலை போற்றுதும், திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், அது வாழ்த்தில் அடங்கிருச்சு. பெரிய புராண பாட்டு வணக்கத்தில் அமைந்தது, சிலப்பதிகார பாட்டு வாழ்த்தில் அமைஞ்சிருச்சு. அதுபோல் இங்கே இந்த சிவஞான போதத்துக்கு சொல்லப்பெறுகிற இந்த கடவுள் வாழ்த்து எதில் அடங்குகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொருள் உரைத்தல் என்ற வகையில் அடங்குவது. அப்போ கடவுள் வாழ்த்தை 3 வகையில் அமைத்து கொள்ளலாம். ஒன்று பொருள் இயல்பு சொல்லுவது, அல்லது வணங்குவது, அல்லது வாழ்த்துவது. இந்த 3ல் ஏதேனும் ஒரு அடிப்படையில் கடவுள் வாழ்த்து அமையணும், இல்லைன்னா அது கடவுள் வாழ்த்து அல்ல. இதுதான் அடிப்படை. அதில் மெய்கண்டார் என்ன மாதிரி செய்திருக்கிறார் அப்படின்னா, பொருள் இயல்பு உரைத்தல் என்ற வகையில் இதை செய்திருக்கிறார். அப்படி என்ன இருக்குது? நான் முன்ன சொன்ன மாதிரி தானுங்க, சிறப்பு பாயிரத்தை கொண்டு இந்த நூலை பூரா சொல்லலாம். அதில் அவ்வளவு நுட்பம் இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம விரித்துலாம் சொல்லலை, சும்மா உங்களுக்கு பாட்டுக்கு பொருள் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்கு அப்படி மேலோட்டமாக படிச்சுட்டு வந்துட்டோம். அதே போல தான் இந்த கல்லால் நிழல் இந்த பாட்டுக்கு 4 வரி. இதற்கு சிவஞான முனிவர் தந்திருக்கிற உரை என்பது வியக்கத்தக்க உரை தந்திருக்கிறார். இந்த ஒரு பாட்டு போதும் அவருடைய உரையினுடைய ஆழம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு. அதுக்கு மேலே உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சிவஞான மாபாடியத்தை தனித்து படித்து அறிந்து கொள்ளலாம். அப்படி என்ன இதில் கொடுத்திருக்கிறார் என்பதை பாட்டும் பாட்டின் பொருளையும் சிந்திச்சா விளங்கி கொள்ள முடியும். 2வது பகுதி கடவுள் வாழ்த்து. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இந்த பாட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 வரிகள். ஒரு வரிக்கு 3 சொல் இருக்கிறது. ஒரு வரிக்கு 3 சொல் 4 வரிகளை கொண்டிருக்கிறது. இந்த பாட்டில் நீங்கள் அந்த அப்படியே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வணக்கம்னு எங்கேயும் சொல்லலை, எனவே வணக்கத்தில் இது அடங்கலை. வாழ்த்துன்னு சொல்லியிருக்கிறாரா? அதுவும் சொல்லலை. எனவே இது வணக்கத்து என்கிற இலக்கணத்திலோ வாழ்த்து என்கிற இலக்கணத்திலேயோ அடங்கலை. அப்போ இது எதில் அடங்குகிறது? பொருள் உரைத்தல் என்ற வகையில் கடவுள் வாழ்த்தா அமைகிறது. அப்போ பொருள் உரைத்தல்னா என்ன அப்படின்னா, நூலுக்குள்ளே இருக்கிற மொத்த பொருளையும் இந்த 4 வரிகளில் காட்டணும். என்னையா அது? ஆம், அத்தனையும் இதுக்குள்ளே அமைத்து காட்டுனாத்தான் அது பொருளியல் உரைத்தல்னு பேர். நீங்கள் அந்த நூலை முழுக்க படித்து என்ன பொருள் தெரியணுமோ
அது இந்த 4 வரியை படித்தாவே உங்கள் அறிவுக்குள்ளே எட்டணும். அப்படி சொல்லியிருந்தால் இது கடவுள் வாழ்த்தாக ஏற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னா அப்படிலாம் வைக்க முடியாதுங்க, இது ஒன்றும் காணாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கணும். அப்படி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு முனிவர் ஆராய்ந்து நமக்கு தருகிறார். முதல்ல பாட்டினுடைய பொருள் என்ன? கல்லால் நிழல். கல்லால் என்பது ஆலமரத்தினுடைய ஒரு வகை, அதுக்கு கல்லால்னு பேர். அந்த கல்லால் மரத்தின் கீழே நாம் பார்க்கக்கூடிய ஆலமரம் விழுது உடையது. இது அது விழுது இல்லாமல் மரம் மட்டுமே நிற்கும், கல்லால் என்று பேர். இந்த கல்லால் மரத்தின் கீழே நிழலில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். கல்லால் நிழல். அங்கே அமர்ந்திருப்பவர் யார்? மலை வில்லார். மலையை வில்லா கொண்டு இருக்கிறவர் உட்கார்ந்துருக்கிறார். இந்த மலை எது? மேரு என்கிற மலையை வில்லாக உடையவர். மேரு மலையை வில்லாக உடையவர். எனவே மலை வில்லார் அருளிய. மலையை வில்லாக உடையவர் யாரோ அவர் அருளியது. யார? பொல்லார். மலை வில்லார் அருளிய பொல்லார். இங்கே பொல்லார் என்பதற்கு நீங்கள் பொருள் செய்யும்போது பொல் அப்படின்னு இல், அந்த இல் வைத்து பொருள் காணணும். பொள்ளுதல் அப்படின்னா உளி சுற்றி கொண்டு செதுக்கப்படுவதுன்னு பேர். இந்த விநாயகர் அவ்வாறு செதுக்கப்பட்டவர் அல்ல. எனவே பொல்லார் என்று தான் வரணும். ஆனால் இந்த எதுகை நோக்கி பொல்லார்னு வந்துருச்சு. பொல்லார்னா பொல்லாதவன் அர்த்தம். அவன் மோசமான ஆளியா அப்படிங்கிற அந்த பொல்லார் ஆயிரும். ஆனால் இங்கே அப்படி பொருள் இல்லை. செய்யுள் அமைப்பு காரணமாக எதுகை பற்றி. ஏன்னா 2வது எழுத்து ஒன்றி வருமானால் எதுகை, முதல் எழுத்து ஒன்றி வருமானால் அதுக்கு மோனைன்னு பேர். அப்போ 2வது எழுத்து கல், அப்புறம் வில், அப்புறம் 3 இங்கே பொல் என்பதனால அந்த இல் வந்திருக்குது. ஆனால் என்ன வரணும் அப்படின்னா பொல்லார்னு வரணும். பொள்ளுதல் இல்லாத விநாயகர். அப்போ யார்? சிவபெருமானால் அருளப்பட்ட ஒரு கொடை தான் விநாயகப் பெருமான். கல்லால் மலையில் வில் அம்பை, அது வில்ல மேருமலை வில்லா உடைய இறைவன் அருளிய பொல்லார் அவர் தான் விநாயகர். அவருடைய திருவடியை, அவருக்கு 2 திருவடி, இணைமலர் திருவடி தாமரைகள் 2ஐயும் எடுத்து தலைமையில வச்சுக்குவாங்க. யார்? நல்லவங்கள்லாம். நீங்கள் நல்லவங்களா இல்லையா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார். என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க, நான் ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு அர்த்தம். விநாயகர் திருவடியை நல்ல சிக்கனை பிடிச்சிருக்கேன்னு அர்த்தம். ஏன்? நல்லவங்களாம் இறைவனை வணங்குவாங்கன்னு அர்த்தம். அப்போ வணங்குறவங்க நல்லவர்கள், நல்லவர்கள் வணங்குவார்கள், வணங்குபவர் நல்லவர்கள். அந்த வகையில் இப்போ இந்த பாட்டு சொல்லிட்டார். இதுதாங்க பாட்டுக்குள்ளே இருக்கிற செய்தி. இவ்வளவு தான். நீங்கள் ஒரு நூலுக்குரிய உரையாசிரியர் அப்படின்னா இந்த பாட்டுக்கு பொருள் எழுதுனா இப்படித்தான் எழுதணும். கல்லால், இது ஆலமரத்தின் ஒரு வகை. நிழல், மரத்தினுடைய நிழல். மலைவில் என்பது மேரு மலையை வில்லாக உடைய. யார்? சிவபெருமான். அவர் அருளிய. எனவே மேருமலையை வில்லாக உடைய சிவபெருமான் அருளிய பொல்லார் விநாயகப் பெருமான், ஒளியினால் செதுக்கப்படாதவர். அவருடைய திருவடி பொல்லார் இணைமலர் 2 திருவடிகளை நல்லவர்கள் தலைமீது வைத்து கொள்வார்கள். இதான் பாட்டுக்கான பொருள். இது நாம் உரை எழுதணும்னா இவ்வளோதான் எழுதுவோம். ஆனால் இதே 4 வரிக்கு சிவஞான முனிவர் எழுதிய உரை தான் வியந்து பார்க்கக்கூடிய உரை. அவர் இதை எப்படி அணுகிறார்னு பாருங்கள். நீங்கள் சிவஞான போதம் அப்படிங்கிற நூல் எப்படிப்பட்டது, அந்த நூல் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த நூல் 2 பெரும் பிரிவாக இருக்கிறது. பொது அதிகாரம், உண்மை அதிகாரம், 2 பகுதி. இது எங்கே படித்தோம்? சிவப்பிரகாசம் படிக்கும்போது படித்தோம். 50 செய்யுள் பொது, 51 உண்மை அதிகாரம் அப்படின்னு படித்தோம். அந்த அளவுகோல் தான் இங்கேயும் வைக்கிறோம். எனவே இந்த நூலை நீங்கள் 2 பகுதியை பிரித்து கொள்ளலாம். பொது அதிகாரம்,
உண்மை அதிகாரம். சரி, அந்த பொது அதிகாரம்னு உள்ளே நுழைஞ்சிங்கன்னா அதை எப்படி பார்க்கலாம்னா 2 இயலாக பிரிச்சுக்கலாம். பொது அதிகாரத்தில் 2 இயல், உண்மை அதிகாரத்தில் 2 இயல். அப்போ அதிகாரம் என்றால் 2, இயல் அப்படின்னா 4 இயல் உடையது. என்ன 4 இயல் அப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு பொருள் உண்டா இல்லையா. ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு பொருளை உண்டு அப்படின்னு முதல்ல சொல்லணும். உண்டு என்று சொல்வதற்கு என்ன வேண்டும் அப்படின்னா 3 வகையில் ஏதாவது ஒன்று வேணும். ஒன்று கண்ணால் பார்த்து சொல்லணும், அதுக்கு பேர் காண்டல் அளவை அப்படின்னு பேர். 2வது கருத்தால் சொல்வது, அதாவது அதனை கருதல் அளவைன்னு சொல்வது. அதனை கருதல் அளவை அப்படின்னா தொடர்புடைய 2 பொருளில் ஒன்றை கொண்டு ஒன்றை அறிவது. 2 ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கும். இதற்கு பேர் அனுமான பிரமாணம் என்று பெயர். முதல்ல சொன்னது காண்டல், அதுக்கு வடமொழியில் பிரத்யட்ச பிரமாணம் என்று பெயர். சுவாமி எனக்கு பிரத்யட்சமாக தோன்றிட்டான்னு சொல்கிறாங்களா, நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேரே தோன்றினார் அப்படின்பது, கண் எதிரே தோன்றினார். எனவே காண்டல் அப்படிங்கும்போது கண்ணில் பார்த்து, அப்போ கண்ணு காது மூக்கு என்று 5 வகையான கருவிகளால் அறியக்கூடிய அளவைக்கு காண்டல் அளவை என்று பெயர். இந்த அளவைக்கு காண்டல்னு பேர். அதனால் பார்த்தா மட்டும்தான் அளவை நினச்சிக்கூடாது, கேட்டலும் அளவை தான். ஏன், ஓசை என்பதை கேட்டுத்தானே அறிந்து முடியும், பார்த்து அறிய முடியுமா என்ன? அப்போ 5 கருவி வழியாக பெறுகிற அறிவு காண்டல் அளவை. சரி, கருதல் அளவினா என்ன? அதுக்கு வடமொழியில் அனுமான பிரமாணம் என்று பெயர். அனுமானம் எப்படி நூலில் சொல்லப்பட்டது என்னென்னா, எங்கெல்லாம் நெருப்பு எரிகிறதோ அங்கெல்லாம் புகை இருக்கும். அப்போ நெருப்பு இருக்கும் இடத்தில் புகை இருக்கும். அப்போ நெருப்புனா புகை 2 பிரிக்க இயலாது. அப்போ நீங்கள் புகையை பார்த்து அங்கே நெருப்பு இருக்குன்னு சொல்வது காண்டல் அளவை, அதாவது கருதல் அளவை. நீங்கள் காண்பது புகையைத்தான், நெருப்பை நேரடியாக பார்க்கல. ஆக நெருப்பு இருக்கிறது என்பது எப்படி அறிந்து கொண்டாய் என்று கேட்டால், அங்கு புகை இருப்பதனால அங்கு நெருப்பு இருக்கும். இதுக்கு பேர் தான் அனுமான பிரமாணம் என்று பெயர். 3வது ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்திற்கு உரை அளவை அப்படின்னு தமிழில் பேர், வடமொழியில் ஆகம பிரமாணம் என்று பெயர். அது என்ன? உரை, நூல் முதலானவற்றின் வழியாக அறிவது. அதை எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது? சொர்க்கம்னு ஒன்று இருக்குது, பார்த்துருக்குறீங்களா? பார்த்ததில்லை. அப்புறம் எப்படி இருக்குது நம்பட்டும்? நரகம் பார்த்ததில்லை, எப்படி பார்க்கலன்னு நம்ப மாட்டேன். அப்போ ஒன்றொன்னையும் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல சொர்க்கத்தையோ நரகத்தையோ இப்போ காட்ட முடியாது. அதுக்காக இப்போ சொர்க்கம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடலாமா? கருத்து. அடுத்தது, உயிர் என்ற பொருளை காட்ட முடியாது, இல்லைன்னு முடிவுக்கு வந்துடலாமா? அப்போ இதெல்லாம் எப்படி அறிவது அப்படின்னா, இது உண்டு அல்லது இல்லை என்பதை நமக்கு முன் இருந்த அளவைகளை அறிந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் சொன்ன நூலிலிருந்து அறிவது. இப்போ நரகம் உண்டா? திருக்குறள் சொல்லி இருக்கிறது, எனவே நரகம் உண்டு. திருக்குறள் சொர்க்கத்தை சொல்லி இருக்கிறது, எனவே சொர்க்கம் உண்டு. எனவே நரகம் சொர்க்கம் என்பது உண்டான்னு கேள்வி யாராவது கேட்டால், திருக்குறளில் வள்ளுவ பெருந்தகை அருளியிருப்பதனால் உண்டு, திருஞான சம்பந்த பெருமான் அருளியிருப்பதனால் உண்டு, தேவாரம் அருளியிருப்பதனால் உண்டு. இப்படி உரை அளவை கொண்டு அறிவது. இது 3வது பிரமாணம். இப்போ உதாரணத்துக்கு திருவாசகம் படித்து வச்சுங்க, அவருடைய வாக்கில் சொல்கிறார், கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு. கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். எது? எனக்கு திருமால் வாழ்க்கை வேண்டாம், பிரமன் வேண்டாம், இந்திரன்
வேண்டாம். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு. நீ என்னை கூப்பிட்டு நீ பிரம்மாவா இரு, வேண்டாம். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மேலே அப்படி திருமாலாக இருக்கிறியா, வேணாம். இப்படி வேண்டாம் வேண்டான்றார். எதை? இந்த 3 வேணான்ட்டார். அப்போ இந்த 3 பேருக்கு 3 உலகம் இருக்குது, தனித்தனி உலகம். அவங்க இருக்கிற உலகம் எனக்கு வேண்டாம். பாரு, நான் கொடுக்குறேன், ஒழுங்காக வாங்கிட்டு அங்கே போ, இல்லைன்னா உன்னை நரகத்தில் போட்டுடுவேன். நரகத்தில் போட்டாலும் போடுங்க சாமி, எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். அந்த பாட்டை நீங்கள் கவனித்து பார்க்கணும். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு. குடி கெடினும் நல்லேன். என் குடியே கெட்டாலும் சரி, எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாமையா. குடி கெடினும் நல்லேன். அடுத்த வரி சொன்னார், நினது அடியாரோடு அல்லால் நரகம் புகினும் எள்ளேன். நீங்கள் அடியார் கூட்டம் போகிற இடம் வேறு, உன்னை தனியாக ஸ்பெஷலாக கவனிக்கணுமையா, உன்னை கொண்டு நரகத்தில் போட்டுடுவேன். போடுங்க. ஏன்னா இப்போ நரகத்துக்கு போனாலும் போவேன், உனக்கு மேலே இருக்கிற வாழ்க்கை வேண்டாமா? ஆமாஞ்சாமி, எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், எனக்கு அது தேவையில்லை. உன் அடியார் இல்லாத இடமாகிய நரகத்துக்கே கொண்டு போய் போட்டாலும் நான் ஏற்றுக்கிறேங்கிறாரு. அதுக்காக என்ன இந்த சாமி இத்தனை கும்பிட்டனே, இந்த சாமி என்னை நரகத்தில் போட்டுச்சேன்னு சொல்லுவேன்னா நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். சாமி தைரியமாக போட்டுன்ட்டார். நாமளாக தானுவோம், நரகத்தில் கொண்டு போய் போடாமல் சொர்க்கத்தில் போடு, பரவாயில்ல, நரகத்தில் எது போட்டுறாது சாமி. அப்படி தான் நாமளாக இருந்தால் கேட்போம். மாணிக்க வாசர் அப்படியே உள்டாவை மாற்றி கேட்குறாரு. எனக்கு திருமால் பிரமன் பதவியெல்லாம் வேண்டாம், நரக போட்டுரு. ஏன் அனுபவித்து தொலைச்சி முடிச்சுட்டு வெளியே வந்துடலாங்கிறார். அப்போ அதையும் அனுபவித்து தொலைச்சினா, ஆனால் அது இன்பம், இது துன்பம். இந்த துன்பம் என்கிற ஒன்றுக்குள்ளே போட்டு வாதனைப்பட்டாலும் படலாமே, எனக்கு இன்ப வாழ்க்கையெல்லாம் எனக்கு வேண்டாங்கிறார். எனவே நரகம் புகினும் எள்ளேன். என்னன்னு திருவருளாலே இருக்க பெறின் இறைவா, உள்ளேன் பிறதெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. அப்போ இந்த ஒரே பாட்டில் சொர்க்கமும் இருக்குது, நரகமும் இருக்குது. இப்போ மாணிக்க வாசகர் சொர்க்கம் நரகம் என்பதை அருளியதுனால இரண்டும் உண்டு.